ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட 89வது எபிசோடு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம வந்து பார்த்துருப்போம், கான்டாமினேஷன் ஒரு கும்பல் வந்திருக்கும். கேஸில் அழிச்சு அங்கே இருக்கிற ஒரு லீடரையும் ஒரு வழி ஆக்கியிருக்கும். இப்போ என்னன்னா, புதுசாக நம்ம பீஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. பீஸை ஏன் நம்ம கொல்லக்கூடாது? இது கேட்டு அங்கே இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னது பீஸா? அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாரையுமே டாமினேட் பண்ணானே அவன் வந்து ரொம்ப கொடூரமானவனாச்சு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டரியா நீ தோக்கடிக்கணும்னு பாக்குற? இதை கேட்டோடனே அந்த பொண்ணு மண்டையிலேயே ஒரு அடி போடுறா. அவனுக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதுக்கும் மேல நீ என்ன சாகணும்னு ஆசைப்பாரியா? நினைக்கலாம் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு, ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு உன்னால பீஸை தோக்கி அடிக்க முடியாது. நான் அவன் நினைச்சாலே போதும் இந்த ஒட்டுமொத்த பிளானட்டையும் அவனால அழிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனை உன்னால எப்படி அழிக்க முடியும்? என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. நான் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளால எப்படி பீஸை தோக்கடிக்க முடியும்? நான் பீஸை கம்பேர் பண்ணா நம்மலாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு ஆர்டினரியான யூசர் தான். நம்மளுக்கு நம்மளோட இடம் அது எங்க இருக்கணும் நம்மளுக்கு தெரியணும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த 3 கேஸ்ல டெஸ்ட்ராய் பண்றதுக்கு போக போறோமா? என்ன எல்லாருமே வெயிட் பண்ண இருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம். பையன் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த பொண்ணு சொல்றா, ஆமா நீ சொல்றது அனு இங்க தான் இருக்கு. ஆக்சுவலா நான் பீஸும் நம்மள மாதிரி ஒரு யூசர் தான். ஆனா நீ நல்லா ஒத்து பார்த்தனா அவனால இங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையும் தோக்கடிக்க முடியுது. நம்மள கம்பேர் பண்ணா அவனால எல்லா கொஸ்டியும் கம்ப்ளீட்டும் பண்ண முடியுது. இது வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவனால ஒண்டிதான் இந்த குரோனோ லைஃபை நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. குரோனோ லைஃபோட சீசன் 1னா கூட ஓகே, ஆனா நம்ம இப்போ இருக்கிறது சீசன் 2. அதனால போன வாட்டி நான் அந்த மாதிரி இந்த வாட்டி எந்த விதமான விஷயத்தையும் நம்ம நடக்க விடக்கூடாது. ஆனஸ்டா சொன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு தொல்லையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனும் ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்றான், அப்படின்னா நம்ம இந்த பீஸை என்னதான் பண்ண போறோம்? நான் அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவன் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. நம்மளாம் அவன் கிட்ட கம்பேர் பண்ணா நம்மளாம் ஒரு புழு மாதிரி தான் அவனுக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த கேம்குள்ள யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் சர்வே ஆக முடியும். அப்படி பார்த்தா நம்ம ஏன் ஸ்ட்ராங் ஆக கூடாது? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு குழுவை கிரியேட் பண்ணலாம், நம்ம ஒரு கோலோட தெரியலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டாமினேஷன் லெவலை ஏத்திட்டாலே போதும். அது 100க்கு போயிட்டா நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருப்போம். அதாவது நம்ம யாருமே பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டாமினேட் ஆயிட்டோம். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, இந்த கண்டாமினேட் ஆகாம சில பேர் இருப்பாங்களே, உங்க எல்லாரையுமே கொல்லணும். அவங்கள கொன்னா முடிதான் நம்மளோட கண்டாமினேஷன் லெவல் இது வந்து இன்னமும் அதிகரிக்கும். நம்மள கொன்னா அவளைக்கும் லெவல்ஸ் வந்து இதனால ஏறாது. அப்புறம் ஒரு பையனை பாக்குறா. அந்த பையனை பார்த்தோன்னே அந்த டாய் ஹேமரை வச்சு பயங்கரமா அடிக்க அந்த பையன் அங்கேயே வந்து போறான். இதனால அவளோட லெவலும் இன்னமும் ஏறி போகுது. ஒரு ஸ்லைம் வந்து பாத்துன்னு இருக்குமா, அதை பார்த்தவ சொல்றா, என்ன உனக்கு அவ்வளவு தைரியமா? என்னையா அப்படி பாத்துன்னு இருக்க? மரியாதையா ஓடி போயிடு. இதனால அது பயந்து ஓடிது. இந்த சைடு அவளுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கண்டாமினேஷன் லெவல் அது ஏறிக்கினே இருக்கு. ஃபைனலா அவன் 97%க்கு வந்துட்டா. இன்னமும் கொஞ்சம் தான். காய்ஸ் எல்லாருமே கேளுங்க, என்னோட கண்டாமினேஷன் லெவல் கூடிய சீக்கிரத்துல 100 அடைய போகுது. அப்படியா? நீ பண்ணது வேற லெவலான விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் குரோனோ லைஃப்ல கண்டாமினேஷன் லெவல் 100க்கு போனதுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்க போற. ஓ அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இவங்களுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, சில பேரோட கண்டாமினேஷன் லெவல் வந்து கம்மியா இருக்கு, இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் அது வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. இது வந்து புரியல. அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கு காரணம் உங்களோட பர்சனாலிட்டியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வெள்ள முடிக்காரனை காட்டுறாங்க, அவனோட பர்சன்டேஜ் பார்த்தா 25 தான். டபுள் ஆக்குற அந்த பர்சன்டேஜ் அது வந்து எவ்வளவு நம்மளுக்கு காட்டல. அந்த பையன் கேட்டா அவங்க கேக்குறாங்க, ஆமா உன்னோட கண்டாமினேஷன் லெவல் அது எவ்வளவு ஏறி இருக்கு? அதுவா வெறும் 5 தான் ஏறி இருக்கு. உங்கள நான் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன். என்னப்பா நீ எவ்வளவு வீக்கா இருக்க? ஒன்னும் சிரிக்கிற விஷயம் இல்ல, நீ சிரிச்சிங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னமும் ஹார்டா ஒர்க் பண்ணு, அதுக்குள்ள உன்னோட கண்டாமினேஷன் லெவல் அது இன்னமும் அதிகரிக்கும். திரும்பவும் நன் சிஸ்டர் வந்து ஒருத்தங்களையும் அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இவங்க இந்த பாடியை வச்சு என்ன பண்றாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. வருவாங்க, தூக்குவாங்க, அப்படியே பூமிக்கு அடியில போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலையா இருக்கு. ஹே காய்ஸ், யாருமே கவலைப்பட வேணாம். அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வந்து ஒரு புது பிகினிங்க ஆரம்பிக்க போறோம். நார்மலான கேரக்டர்ஸ் கொன்னதான் அவங்களாலையும் கண்டாமினேட்டா மாற முடியும். அதே மாதிரி நம்மளோட கண்டாமினேஷன் லெவலும் இன்னமும் அதிகரிக்கும். நம்மளோட பசியை இவங்க மூலமா நம்ம குறைக்க போறோம். நம்ம தான் ஒருத்தங்களையும் அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி அங்க கண்டாமினேஷனோட லெவல் அப்படியே அதிகமாக தொடங்குச்சு. அவங்க கொல்லுவாங்க, அந்த நன் சிஸ்டர் வருவாங்க, அதை தூக்கின்னு போவாங்க. ஒரு சைக்கிள் மாதிரி திரும்பவும் ரிப்பீட் ஆயினே இருந்துச்சு. கில்ட் அலையன்ஸோட 5 லீடர் வந்து பேசியிருப்பாங்களே, நிறைய பேர் இந்த குரோனோ உலகத்துல லாகின் பண்றாங்க. சோ இது இம்பாசிபிள், எல்லாரையுமே அப்படி மாத்தது. ஆனா இவங்க பண்ண வேலையால அது வந்து அப்படி இம்பாசிபிள் பாசிபிளா மாறிச்சு. ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி பரவுது. இவங்க யாரை வெட்டி போடுறாங்களோ அவங்க வந்து மத்தவங்களை வெட்டி போடுறாங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 100வது லெவல அடையிறது அந்த பொண்ணு தான். உங்க சைட்ல மத்த 2 பேரும் இதே மாதிரி அடையிறாங்க.
நினைக்கிறாங்க. எதிர்பார்க்கல நீங்க லெவல் 100க்கு வந்தா கண்ணு வந்து இந்த அளவுக்கு கருப்பா மாறும்னு. ஒரு சின்ன பையனும் சைல இருக்கான், அவன் அப்படியே சைல போறானா, அவனோட கண்ணும் அப்படியே கருப்பா தான் இருக்கு. அவன் அப்படியே சுவாட தூக்கி மேல அடிக்க பார்த்து மத்தவங்க யோசிக்கிறாங்க, ஆமா யார் இவன், என்ன பண்ண இருக்கான், அவனும் நம்மள மாதிரி தான் ஒரு யூசர் தான். இதுவா நான் என்ன பண்ண ட்ரை பண்ணனா, பீஸ் மாதிரியே நானும் ஒரு அட்டாக்க பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா அவன் வானத்திலையும் அவன் கீழேயும் பயங்கரமா அவனோட குச்சை வச்சு தாக்குவான். அந்த மாதிரி ட்ரை பண்ணா நான் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசிக்கிறான். ஆனா அந்த அட்டாக் திடீர்னு ஆக்டிவேட் ஆகுதா பார்த்தா அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இவனுக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. வழியா வெப்பனை ஆட்டினாலே போதும், அங்க கண்டாமினேஷனால ஒரு பவர் உருவாகி அது பயங்கரமா எல்லாத்தையுமே தாக்கும். அதே மாதிரி அங்க மத்தவங்களுக்கும் இதனால நிறையவே ஆர்வம் வந்து அவங்களும் அதை ட்ரை பண்ண எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகுது. ஒருத்தவங்களோட பர்சன்டேஜ் ஒண்டி கிட்டத்தட்ட 2000க்கும் மேல இருக்கு. அந்த பையனோட லெவலை கேட்டா இப்போவும் ஏதோ 45 50 ஏதோ அந்த மாதிரி தான் அவன் சொல்றான். வந்து என்னப்பா உன்னோட லெவல் மேல இன்னமும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் உனக்கு பத்தாது. ஆமா இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்கு, நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்களே, நம்ம ஏன் அவனை தோக்கடிக்கிறதுக்கு போக கூடாது? அந்த பிரேவான வாரியர் பீஸ் அவனை பத்தி தான் நான் சொல்றேன். நம்ம போலாம், அவனை தோக்கடிக்கலாம். இதை கேட்டோடனே அவ வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன அதுக்குள்ள நீங்க பயந்து போயிட்டீங்களா? இல்ல பயம்லாம் ஒன்றும் இல்ல, ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நம்ம ஏன் இன்னமும் நிறைய ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடாது, அதாவது இன்னமும் நிறைய ஆளுங்களை நம்ம சேர்த்துக்கணும், கண்டிப்பா நம்மளோட படை அது வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க வெறுமா பேசினாலே போதும், அதனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனா எனக்கு அவளுக்கும் பேச வராதே, நீங்க வந்து கவலையப்பட வேணாம், ஏன்னா நான் இருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதி தரேன், அதுபடி நீங்க பேசினாலே போதும். அதுக்காக நெக்ஸ்ட் சீன்ல அவ எல்லாருக்கிட்டையும் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாருமே கேளுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறான். நம்ம ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் குரோனோ லைஃப்ல. சீசன் 1ல நம்ம எப்பயுமே அழிஞ்சு போனோம். நம்மளால இத்தனைக்கும் மெயின் கொஸ்ட் ஏன் சாதாரணமான கொஸ்ட கூட கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. இங்க இருக்கிற யாரும் வந்து இது வரைக்கும் கொஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஆனா யாருமே அங்க கைய தூக்கல, எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி யாருமே முடிக்கல. எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது அந்த பீஸ் அவன் தான். நாம வந்தனால தான் எவ்வளவு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது. அதனால நம்ம வந்து நிறைய வாட்டி எந்த போனோம், இதுக்கும் மேல கொஸ்டியும் நம்மளால கம்ப்ளீட்டா பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த கேமுக்கு அவனுக்கு ஒண்டிதான் ப்ரையாரிட்டியை ரொம்ப அதிகமா தராங்க. நம்மலாம் என்ன ஒண்ணுமே இல்லையா? சீசன் 2 அவனால இன்னமும் கஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு சீசன் 1 ரொம்ப ஈஸியா இருக்கு, அதனால சீசன் 2 அவங்க கஷ்டமாக்கிட்டாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற பர்சன் அது வந்து வேற யாரும் இல்ல, இந்த பீஸ் தான். நம்ம ஒழிச்சாலே போதும், எல்லாராலையும் நிம்மதியா இருக்க முடியும். என்ன சொல்றீங்க, எல்லாருமே தயாரா? இதை கேட்டோன்னு எல்லாருமே கத்துறாங்க. ஓகே, நம்ம வந்து அவனை அழிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இங்க எல்லாரையுமே காப்பாத்தினது பீஸ் தான். பீஸையே இவங்க அழிக்க பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்புறம் என்ன, நம்ம ஆரம்பிக்கலாம் இத. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஒரு எபிசோட்ல பீஸ் நம்ம லவ் லூனா யாரையுமே காட்டல, உங்களை வச்சு முழுக்க முழுக்க ஓடி இருக்கு. இதனால லைட்டா போரிங்கா இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இன்னமும் ஃபைட் எல்லாம் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி புதுசா ஒரு காட் வேற இருக்கான், அவனோட கதை அது வந்து என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.